வணக்கம். வணக்கம். என்ன தெய்வீக முகம். கடந்த சில நாளா வாட்ஸ்அப்ல நான் இந்த ஸ்வாதியோடைய மர்டர் வச்சு நிறைய ஜோக் ஃபார்வர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஜோக் அனுப்புறவங்களா எல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயம் எனக்காக பண்றீங்களா? கண்ணாடிய பார்த்து உங்களையே தூ தூணி 20 தடவை துப்பிக்க. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? நீ கேட்டா ஒன்னையும் அதே மாதிரி கொலை பண்ண வேண்டி அப்படின்னு வந்து Facebookல போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம யாருமே கேக்குறது கிடையாது. ஏன் கேக்குறது கிடையாது? பயமா? இல்லையே, பயம்தான். இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டுறியா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்க மூஞ்ச காமிச்சு பயம் பூர்த்தி 300 குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டலாம் இல்ல மச்சான்? குழந்தை பாத்திருக்கோம், பயப்படாம பாத்திருக்கோம். அது எதுவுமே பண்ணாம அதை வச்சு 2 மணி நேரம் போட்டோ ஷூட் காட்டிருக்கோம். இப்ப நான் ஒரு பொண்ணு என் முன்னாடி வந்து பிரச்சனைகள் இருக்குன்னா நான் காப்பாத்தணுமா? நீங்க காப்பாத்தலாங்க அவங்களோட பெர்மிஷனோட. என்னமா இப்படி நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்க? ஏமா இப்படி? அது வேற வாயி, இது நார வாயி. இன்னொரு மனுஷன் மேல மரியாதை கிடையாது, நம்பிக்கை கிடையாது, மனிதாபிமானம் கிடையாது. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. இந்த மாதிரி வெக்கப்பட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செய்யறவங்க கொஞ்சம் கூட இத்திரோண்டு கூட ரிமோர்ஸ் கிடையாதா இவங்களுக்கு? இவங்க வந்து என்ன ஸ்கூல் நடத்துறாங்க எல்லாத்துக்கும்? ஸ்வாதி இறந்தப்பவும் அது சம்பந்தமா நீங்க எதுவும் பேசல. அந்த ஸ்வாதி கேஸ்ல இன்னும் ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்கு, அது சம்பந்தமாவும் நீங்க எதுவும் பேசல. முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு ஃபார்வர்ட் ஜோக்க பத்தி பேசுறீங்க. இங்க எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்பட்டு இருக்காங்க, அத பத்தி உங்களுக்கு அக்கறை இல்ல. இதே Facebookல ஒரு பொண்ணோட போட்டோவை மார்பிங் பண்ணி அவளை சூசைட் பண்ண வச்சுட்டாங்க, அத பத்தியும் நீங்க பேசல. இப்படி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு ஃபார்வர்ட் ஜோக்ஸ் பத்தி பேசுற நீங்க சேஃபான வகையில பப்ளிசிட்டி தேடுறீங்கன்னு தானே அர்த்தம்? பேட்டிய பரபரப்பாக்கி நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. ஓரின சேர்க்கை தொடர்பான இபிகோ 377வது பிரிவை நீக்க வலியுறுத்தி சென்னையில் பேரணி நடைபெற்றது. பிரிட்டிஷ் வந்து ஒரு சட்டம் எடுத்துட்டு வந்தாங்க, செக்ஷன் 377 அப்படின்னு. இது நம்மளுடைய இபிகோல இன்னும் இருக்கு. இதுல என்னன்னா பீனைல் வஜைனல் செக்ஸ், அதாவது வந்து குழந்தை பிறக்கும் மாதிரி வந்து வச்சுக்கிற உடலுறவு மட்டும்தான் சரி, பாக்கி எல்லா உடலுறவும் வந்து கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா 1960ல பிரிட்டன்ல வந்து இதை நீக்கிட்டாங்க தங்களுடைய சட்டப்பிரிவுல இருந்து. நம்ம தான் வந்து இன்னும் அவங்களுடைய லெகசியை வச்சு தலையில வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இன்னொரு தடவை சொல்லிட்டேன், யாராவது இந்த மாதிரி Facebookல இல்ல வாட்ஸ்அப்ல இல்ல சார், ஐயோ ஐயோ என் கண்ணுக்கு படுற மாதிரி ஃபார்வர்ட்ஸ் அனுப்பு நீங்கன்னு வைங்களேன், யூ நோ ஹூ யூ ஆர். அட எவ்வளவோ முக்கியமான மேட்டர்லாம் இருக்குமா, இத பத்திலாம் இதுக்கு பேசிக்கிட்டு விட்டுருமா? வீடு தேடி வந்து அட இதுக்கெல்லாமா வீடு தேடி வருவாங்க? fucking mess you up. எது மெஸ்ல வச்சு பக் பண்ணிருவியா? என்ன கட்ட வார்த்தையில பேசுற? Like it's a fucking honor badge. டேய் இங்க பாரு. And fucking don't subscribe or like. உனக்கு மட்டும் தான் கட்ட வார்த்தை தெரியுமா? நான் பேசவா? மூணு கொஞ்சால இதுக்கு மேல நீ பேச டங்கு வார வந்து போடா உனக்கு. என்ன பேச போற? ஒரு தப்ப தட்டிக்கிட்ட கரெக்டா கேட்கணும். என்ன ராங்கா பேசுறது? இவனுக்கு மட்டும் ராங்கா பேச தெரியுமா? சொல்லி வையாமட்ட. இத தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இதே விஷயத்த ஒரு பையன் பேசியிருந்தா விட்டுருப்பீங்களா நீங்க? உடனே மாதர் சங்கத்தை கூட்டு வந்து எங்க போட்டோ எல்லாம் எரிச்சு பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்திருக்க மாட்டீங்க? பையன் செஞ்சாலும் பொண்ணு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் மேடம். இங்க பாரு நமிதா, உன்ன மாதிரி பொண்ணுங்க பப்ளிக் இஷ்யூ பத்தி கோவமா காட்டமா பேசலாம், ஆனா இப்படி மட்டமா பேசக்கூடாது. நீ என்ன நல்லா சொன்ன பத்தியா? பெண்கள் எப்படி இருக்கணும்ங்கறத ஆண்கள் பேசக்கூடாது, அவங்க தனிப்பட்ட உரிமைன்னு. அது கரெக்ட், அத பத்தி தப்பு சொல்ல. நீ எப்படி இருக்கிய அப்படித்தான் மத்தவனு இருப்பா. இங்க பாரு பிரதரா ஒண்ணு சொல்றேன், பொண்ணுங்களுக்கு நீ ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். கருத்து சொன்னா கரெக்டா சொல்லணும். தயவு செஞ்சு இனிமேவாது பார்த்து நடந்துக்க மாட்டாங்க. போதுமா? சிந்திப்பி